நெல்லையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தற்பொழுது வரை குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. மாறாக எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டிருப்பது என்ற காரணமும் இன்று வரை தெரியவில்லை. மாறாக காவல்துறையிடம் இருந்து இந்த வழக்கானது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று எழுந்துள்ளது. திமுகவின் கவுன்சிலர் பென்னி என்பவருக்கும் ஜெயக்குமாருக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல்கள் இருந்ததாக தெரிய வருகிறது. மேலும் பென்னி என்பவர் தற்பொழுது சட்டப்பேரவையின் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களது நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு பல உதவிகள் ஜெயக்குமார் அவர்கள் செய்திருந்தார். குறிப்பாக பல லட்சங்களும் சபாநாயகருக்கு கொடுத்திருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு பதில் கேட்கும் விதமாகத்தான் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக பென்னி என்பவர் தொடர்பு கொண்டு அப்பாவு அவர்களை சந்திப்பதற்கான நேரமும் கேட்டுள்ளார். ஆனால் அது சாத்தியமில்லாத காரணத்தினால் உங்களை பற்றியான உண்மைகளை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடுவேன். மாஞ்சோலை கொலை வழக்கு ஒட்டுமொத்தமாக அப்பாவு அவர்கள் சிக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக சபாநாயகராக அப்பாவு அவர்கள் 3 ஆண்டுகள் இருந்த போதிலும் அதற்கு முன்பாக அவரது உண்மையான முகம் என்ன என்பது எனக்கு தெரியும். அதற்கான ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது என்பதை மிரட்டியதாக தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் 3 முறை இறப்பதற்கு முன்பாக அப்பாவு அவர்களிடம் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருப்பதற்கான ஆதாரம் தற்பொழுது சிபிஐ துறைக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. இந்த ஆவணங்களை பயன்படுத்தி குற்றவாளியாக சபாநாயகர் அப்பா அவர்கள் இருக்கலாமா என்ற ஒரு கோணத்தில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. குற்றம் உறுதி செய்யப்பட்டு விட்டால் நிச்சயமாக அவரது பதவி பறிபோகும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஜெயக்குமார் வழக்கை பற்றி பேசும் பொழுது எனக்கு அதை பற்றி தெரியாது, அவர் யார் என்றே தெரியாது என்று முதலாவது காவல்துறை விசாரணையின் பொழுது தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது காவல்துறையினர் வழக்கில் இருந்து சிபிஐ மாற்றப்பட்ட பொழுது உண்மைகள் அனைத்தும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்ட நிலையில் ஜெயக்குமார் எனக்கு நன்றாக தெரியும் என்று அப்படியே மாற்றி பேசியிருப்பது மீண்டும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கை கால்கள் கட்டப்பட்டு பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமார் அவர்கள் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இதற்கான காரணங்கள் கிட்டத்தட்ட 4 மாதங்களாக விசாரணையின் பொழுது தெரியவில்லை. தற்பொழுது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டவுடன் முதலாவதாக யார் குற்றவாளி என்பதை நெருங்கிவிட்டோம் என்று தற்பொழுது சிபிஐ துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 1 மாதத்திற்குள் இந்த வழக்கை முடித்து விடுவோம். குறிப்பாக அப்பா அவர்கள்தான் இதற்கு மிக முக்கியமான குற்றவாளியாக இருந்தால் அவரது பதவி பறிக்கலாமா அல்லது அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.